ராஜஸ்தான்ல ராமாகர்கட் விஸ்தாரி புலிகள் காப்பகம் ஆர்விடிஆர்னு சொல்றாங்கல்ல. ஆமா. அங்க ஒரு புது விருந்தாளி கேமரால பதிவாயிருக்காரு. யாரது? ஒரு மீன்பிடி பூனை, ஃபிஷிங் கேட். முதல் முறையா அங்க பாத்திருக்காங்க. ஓ, ஃபிஷிங் கேட். இது நல்ல செய்தி. அந்த காப்பகத்துக்கு ரொம்ப நல்லது. மீன்பிடி பூனை பேரு வித்தியாசமா இருக்கு. இது பார்க்க எப்படி இருக்கும்? இது ஒரு நடுத்தர சைஸ் காட்டுப்பூனை. கொஞ்சம் குட்டையான கால்கள், தடிமனான உடல், பழுப்பு சாம்பல் நிறத்துல ரோமம் இருக்கும். அதுல கருப்பு புள்ளிங்க, கோடுகள் எல்லாம் நீலவாக்குல இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது தண்ணி பக்கத்திலேயே தான் வாழும். சதுப்பு நிலக்காடு, ஏரி, ஆறு, சில சமயம் உப்பு தண்ணி இருக்கிற காயல் பக்கத்துல கூட பார்க்கலாம். தெற்கு தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கு. நம்ம இந்தியாவில் சுந்தரவனம், கங்கை பிரம்மபுத்திரா பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இதை பார்க்கலாம். பேர்ல இருக்கிற மாதிரி மீன் பிடிக்குமா? நிச்சயமா. சூப்பரா நீச்சல் அடிக்கும். தண்ணிக்குள்ள மூழ்கி மீன் பிடிக்கிறதுல கெட்டிக்காரன். ராத்திரியில தான் வேட்டையாடும். நாக்டானல். ஓ, அப்படியா? இது மேற்கு வங்கத்தோட மாநில விலங்கு கூட. ஆனா ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இதோட வாழ்விடங்கள் அழிஞ்சிட்டு வர்றதால IUCN சிவப்பு பட்டியல்ல இது அழிந்து படக்கூடிய நிலை, அதாவது வல்னரபிள் கேட்டகரியில இருக்கு. அப்போ ஆர்விடிஆர் மாதிரி ஒரு புது இடத்துல இது தெரிஞ்சிருக்கிறது பாதுகாப்பு முயற்சிகளுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா. அந்த பகுதியோட சூழல் நல்லா இருக்கு, பல்லுயிர் பெருக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு இது காட்டுது. இந்த பூனையோட பரவல் பத்தின நம்ம அறிவையும் இது அதிகமாக்குது.